ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் மதியானத்துக்கு தேவையான லஞ்சுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் பருப்பு வேக வச்சுக்கலாம். மஞ்சள் பொடி மட்டும் போட்டு பருப்பு வெந்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்ம கேபேஜையும் சேர்த்து ஒரு விசில் வச்சு இறக்கிக்கலாம் கூட்டுக்காக. அடுத்ததாக வந்து காரக்குழம்புக்காக தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுவும் பூண்டு, கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த மிளகா பொடியும் அதில் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டு ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். இப்போ கூட்டுங்க கேபேஜ் வெந்துருச்சு. இதில் வந்து தாளித்து கொட்டிடலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்து இதில் கலந்து விட்டுடலாம். கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் வந்து 1 ஸ்பூன் வெந்தய பொடியும் 1 ஸ்பூன் வெல்லமும் சேர்த்து இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்காக ஆயில் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டு அதிலே வந்து வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து இந்த பீட்ரூட்டை போட்டு நல்லா கலரிட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா வற்றி பீட்ரூட் வெந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு இறக்கி வச்சிடலாம். ஆல்ரெடி நான் அப்பம் பொரிச்சிட்டேன், ரைஸும் வச்சுட்டேன். சுவையான லஞ்ச் இப்போ ரெடி ஆகிடுச்சு.